நண்பர்களை பார்த்தாங்க இதுக்கான இன்புட் பவர் சப்ளை எம்சிபியை வந்து சிங்கிள் போல் 32 ஆம்ஸ் எம்சிபினும் போது இதுக்கு நம்ம தான் கொடுத்தோம், புதுசாக மாற்றிருந்தோம். ஓகேங்களா, இதுக்கான இன்புட் இந்த 6-வே டிபிக்கான இன்புட். ஓகேங்களா, அந்த எம்சிபியில் பவர் சப்ளை ஆன் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் இன்புட் பவர் சப்ளை வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல இன்புட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம வந்து என்னன்னா 6 ஆம்ஸ் எம்சிபி 2 போல் இருக்குது சார், அதை எடுத்துகிட்டு ஒரு 32 பண்ணணும் சார். நான் சார் வாங்கி தரது காசெல்லாம் கோச்சிக்காதீங்க, இப்போதைக்கு இருக்கிறது அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் இருக்கிறது அப்படியே அரேஞ்ச் பண்ணி விட்டோம். ஓகேங்களா, இந்த 6 ஆம்ஸ் எம்சிபி நான் சொன்ன மாரி இங்கே பாருங்கள், இந்த 6 ஆம்ஸ் ஆன் பண்ணிவிட்டேன். இந்த 6 ஆம்ஸ் ஆன் பண்ணிட்டு அவுட்புட் வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த 6 ஆம்ஸ் எம்சிபி வந்து இந்த ஸ்டார்ட் இருக்குது, இந்த ஸ்டார்ட்டுக்கான எம்சிபி ஆன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஆனால் மோட்டர் ஓட அந்த ஸ்டார்ட் புஷ் பண்ண ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் இன்புட் சப்ளை வோல்டேஜ் 241. ஓகேங்களா, இந்த ஸ்டார்டருக்கு பவர் சப்ளை வந்துருச்சு. மீன்ஸ் நம்ம வந்து போர்வெல் சம்மர்சிபிளை வந்து தொட்டியில் இருக்கிற போர்வெல் சம்மர்சிபிள், இப்போ பாருங்கள் தொட்டியில் இருக்கிற போர்வெல் சம்மர்சிபிளை வந்து நம்ம வந்து ஓப்பன் சம்மர்சிபிள் வெளியே 45 டிகிரி ஆங்கிளில் வச்சு அவசரத்துக்கு போட்டு கொடுத்தோம். ஓகேங்களா, அந்த பம்புக்கான ஸ்டார்டருக்கான எம்சிபி. ஓகேங்களா, அந்த எம்சிபி ஆன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த எம்சிபி 10 ஆம்ஸ் பி ரேட்டிங் எம்சிபி வந்து இந்த 10 ஆம்ஸ் பி ரேட்டிங் எம்சிபி வந்து டம்மி எம்சிபி. ஓகேங்களா, அதனால் என்ன இப்போ நம்ம இதை ஆன் பண்ணாலும் எங்கேயும் பவர் போகாது, இதுலேயும் அவுட்புட் வருதான் எப்பவுமே எம்சிபி போட்டு செக் பண்ணிடணும் அவுட்புட் வரும். ஓகேங்களா, இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் இந்த ஸ்டார்டருக்கான எம்சிபி நம்ம இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம், சென்டர் எம்சிபி. ஓகேங்களா, 6 ஆம்ஸ் சி ரேட்டிங் 6 ஆம்ஸ் எம்சிபி ஆஃப் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ இந்த பி ரேட்டிங் 6 ஆம்ஸ் மீன்ஸ் இந்த மோனோ பிளாக் பம்போட மோட்டர் ஆன் பண்ணி தண்ணி வந்து நம்மளுக்கு டெலிவரி வருதான்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி என்னன்னா அங்கேயும் வால்வு க்ளோஸில் இருக்குது, இங்கேயும் வால்வு க்ளோஸில் இருக்குது. இந்தமாரி கண்டிஷனில் எம்சிபி ஆன் பண்ணால் ஒன்று எம்டிஏவில் பிச்சுக்கும், இல்லை வந்து ஆனால் ஜாயிண்ட் கிட்ட பிச்சுக்கும், இல்லை மோட்டர் காலையில் கூட சில நேரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, அதனால் வந்து என்னென்னா நம்ம வந்து இந்த வால்வு வந்து ஆன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே வால்வு ஆன் பண்ணிவிட்டேன். வால்வு ஆன் பண்ணிவிட்டு அந்த வால்வு க்ளோஸில் வச்சுருக்கேன். மீன்ஸ் டேங்க் ஓவர் டேங்க்கு ஏற்ற வால்வு வந்து க்ளோஸில் வச்சுருக்கேன். ஏன் அந்த வால்வு க்ளோஸில் வச்சுருக்கேன்னா இந்த போர்வெல் சம்மர்சிபிள் ஓப்பன் இல்லாமல் மாற்றி போட்டிருக்கோம்ல, அந்த வால்வு அந்த பம்புக்கான வால்வு வந்து 2வது பம்புக்கான வால்வு வந்து வால்வு ஆனில் இருக்குது பாருங்கள். அதனால் வந்து அதை கடைசியில் தெரிஞ்சு பாருங்கள் ஆனில் இருக்குது. அதனால் வந்து இந்த வால்வு வந்து நம்ம ஆஃபில் வச்சுருக்கோம். ஓகேங்களா, இப்போ என்னென்னா நம்ம மோட்டர் தண்ணி இருந்தான்னு செக் பண்ணதுக்காக அந்த வால்வு க்ளோஸ்லேயே வச்சுட்டு இந்த வால்வு ஆன் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ எம்சிபி வந்து இந்த மோட்டருக்கான எம்சிபி வந்து எம்சிபி பிரேக்கரை நம்ம ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டேன். மோட்டர் வந்து ட்ரை ரனில் தான் ஓடுது, ஆனால் பம்பில் நம்ம தண்ணி ஊற்றி தான் தண்ணி எடுக்கணும். ஓகேங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணி தண்ணி ஊற்றி நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டிடுறேன். ஏன்னா நான் ஒரே ஆளாக தான் வீடியோ எடுக்கிறதுனால அப்படின்னு ஆன் பண்ண முடியாது. நண்பர்களே இப்போ என்னென்னா நான் ஒரே ஒரு மக்கு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகேங்களா, பம்பை ஆன் பண்ணி பார்த்துருவோம். பம்பு தண்ணி எடுத்துருச்சு. ஓகேங்களா, நம்மளோட வேலை முடிஞ்சிருக்க நண்பர்கள். ஓகேங்களா, பம்பு வந்து தண்ணி எடுத்துட்டு அதோட ஃபுல் டெலிவரிக்கும் பம்பு வந்து தண்ணி எடுத்துருச்சு. ஓகேங்களா, அதேமாதிரி ஸ்பீடில் நம்மளோட எம்டியோட தண்ணி வந்து லீக் இருக்கான்னு பார்த்தோம்னா எம்டியோட தண்ணியில் லீக் இல்லை. ஓகேங்களா, நம்ம வந்து தண்ணி அவுட்புட்டில் எடுத்துட்டு தண்ணி வந்து நம்மளுக்கு எடுத்துருச்சு. நம்மளோட ஒர்க்கு ஃபினிஷ். ஓகேங்களா, அதனால் என்னென்னா இப்போ அந்த மோட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வால்வையும் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த மோட்டர் ஆன் பண்ணிட்டு இதில் வால்வு ஆன் பண்ணி விட போகிறோம். ஓகேங்களா நண்பர்கள், இங்கே பார்த்தீங்க இப்போ வந்து போரில் போட்டிருக்கோம், தொட்டியில் போட்டிருக்கோம் ஒரு போர்வெல் சம்மர்சிபிள் அவசரத்துக்கு போட்ட பம்போட வால்வு வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். அவுட்லெட் வால்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மோனோ பிளாக் பம்போட டெலிவரி லைன் இருக்குல்ல, டெலிவரி லைனோட டேங்க்குக்கு போகிற வால்வு வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஆன் பண்ணிட்டோம். அதேமாதிரி என்னன்னா இல்லை என்ஆர்வி போட்டுருக்காது தண்ணி வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஓகேங்களா, ஏற்கனவே இந்த என்ஆர்வி பிளம்பர் கைட்டி போட்டுருக்காரு, அதை பாராட்டணும். அதனால் தண்ணி ரிவர்ஸ் ஆகாது. அப்படியே ரிவர்ஸ் ஆனாலும் வால்வு க்ளோஸில் இருக்கிறதால தண்ணி வந்து மோட்டருக்கு போகாது. ஓகேங்களா, அதேமாதிரி என்னென்னா இதில் நம்ம வந்து இந்த இடத்துல தண்ணி டெலிவரி பார்க்குறோம்ல, இந்த 1 இன்ச் எல்போவில் தண்ணி வருதா இல்லையா டெலிவரி பார்க்கறதுக்கும் நம்ம ஏர்லாக் எடுத்து வச்சுக்கிறோம். இந்த பைப்பில் வால்வு வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்னன்னா நம்ம வந்து மோட்டர் ஆன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் மோட்டர் ஆன் பண்ணிட்டேன். மோட்டர் ஓடுது நம்பருக்கு. ஓகேங்களா, நம்ம ஒர்க்கை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இது வந்து நான் காயில் கட்டி வந்த பம்புன்றதால பம்பு கொஞ்சம் சத்தம் இருக்கும் தான். ஓகேங்களா, நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பம்பை வந்து கொஞ்ச நாள் ஓட்டினா ஓரளவுக்கு சரியாயிடும். ஓகேங்களா, இதுவே இந்த இடம் பார்த்தீங்கன்னா குப்பத்தொட்டி மாரி கிடந்து பாருங்கள். இதுக்கு இதை விட முன்னாடி மோசமாக கிடந்தது. ஓகேங்களா, நம்ம இருக்கிற கொஞ்சம் பொருளை எடுத்து வாரிக்கிட்டு வெளியே போட்டு நம்ம பக்காவாக ரெடி பண்ணோம். ஓகேங்களா, இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறேன். என்னன்னா அந்த இடத்துல ஓப்பனில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு 12 நாள் மீன்ஸ் உட்டன் பாக்ஸ், அந்த பாக்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பக்காவாக ரெடி பண்ணுவோம் இந்த இடத்த. ஓகேங்களா, இந்த ஓனருக்கு பர்மிஷன் பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு இந்த மோட்டரை எடுத்துகிட்டு அதுவும் மோட்டர் வைக்கிற நம்மளோட ஸ்டாண்ட் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், முன்னொரு மோனோ பிளாக் பம்பு ஒரு 1 HP பம்பு இந்த பில்டிங் ஓனரோட இருந்தது. அதை நம்ம காய் கட்டிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பேமெண்ட்டை கூட எடுத்து வந்து போட்டுருவாங்க. எங்கிட்ட பேமெண்ட் சீக்கிரம் வரமாட்டேங்குது அதனால. ஓகேங்களா, ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து போட்டு நம்ம இந்த போர்வெல் சம்மர்சிபிள் இருக்கிற அவசரத்துக்கு வந்து இந்த போட்டோக்கெலாம் போர்வெல் சம்மர்சிபிள்
தொட்டியில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த போர்வெல் சம்பளத்தில் கைட்டி எடுத்துட்டு ஸ்டார்டிங் கைட்டி எடுத்து இந்த மோனோ பிளாக் பம்பு போட்டு நம்ம ஆன் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்க. ஏன்னா போர்வெல் சம்பளத்தில் அவசரம் தான் இப்படி போட்டேன், பேப்பர் தான் இதில் காயில் போட்டுதான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த பம்பு காயில் போய் தான் கட்டி எடுத்துருவோம். ஓகேங்களா. இந்த போர்வெல் இதே வேறு போட்டாங்கன்னு சொல்லிட்டு ப்ளம்பர் போட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் காய் கட்டி எடுத்துருவாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி போடக்கூடாது. நம்ம இந்த பம்பை ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா. இப்போ நம்மளோட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ இந்த பம்பை ஆன் பண்ணி விட்டுலாம். ஓகேங்களா. 2 பம்பையும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. எப்பவுமே ஒரு கெஸ்ட் ஹவுஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ என்னை பொறுத்த வரைக்கும் 2லேருந்து 3 பம்பு கூட நீங்கள் அவைலபிள் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும். தண்ணி மோஸ்ட் கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். அதை நம்ம எப்படின்னா ஒரு பம்புக்கு 2 பம்பாக கூட நம்ம லைனில் வச்சுருக்கலாம். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா ஒரு ஓப்பன் வெல் சம்மர்சிபிள் பம்ப்னு வச்சுக்கோங்க. ஒரு ஓப்பன் வெல் சம்மர்சிபிள் பம்ப் அவைலபிள் இருக்குது. ஒரு மோனோ பிளாக் பம்ப் வந்து நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா. ஆனால் எதனா ஒரு பம்பு காயில் போயிடுச்சோ இல்லை ஒரு பம்பில் வேறு எதனா ஒரு ஃபால்ட்டுனா இன்னொரு பம்பை நம்ம வந்து ஆன் பண்ணி மோட்டரை ஓட்டிக்க முடியும். ஓகேங்களா. நம்ம தண்ணி பிரச்சனை இருக்காது. கெஸ்ட் ஹவுஸ் ஃபில்டரில் நான் பொறுத்த வரைக்கும் சரியாக வச்சிருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படி வச்சுனா இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு இருக்கோம். இதோட பெரிய பேமெண்ட்டை லாக் பண்ண முடியாதுல்ல. அதனால் இப்போ நம்மளோட ஒர்க் முடிஞ்சிட்டு நண்பர்களே, இப்போ நம்ம டிபிலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இதில் எதனா டவுட் இருக்குது, நான் எதனா தப்பாக சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு நேம் பிளேட் டீட்டில் ஏதோ தப்பாக சொல்லியிருக்கேன், இல்லை வேறு ஏதோ தப்பாக சொல்லியிருக்கேன். பிரேக்கர் ரேஞ்சு நான் பிரேக்கர் ரேஞ்சு சொல்லிவிட்டு இங்கே சி ரேஞ்சு தான் போடணும், இதுலேயும் சி தான் போடணும். அது இல்லாமல் இங்கே ஒரு பி ரேஞ்சு 2 amps எம்சிபி ஒன்று போட போகிறோம். ஓகேங்களா. ஏன்னா இந்த இடத்தோட லைட்டிங் இல்லாமல் இருக்குது. இங்கே ஒரு டியூப் லைட் போட போகிறோம். ஓகேங்களா. அதுக்காக பவர் மோட்டார் ஒன்றா இப்போ ஒரு டியூப் லைட் இருக்கணும், குறைஞ்சபட்ச லைட்டிங்காச்சும் இருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் இருக்கு பாருங்கள். அதனால் வந்து நம்ம டியூப் லைட் போட போகிறோம். அதுக்கு ஒரு 2 amps கண்ட்ரோல் சர்க்யூட் எம்சிபி நம்ம வந்து ஸ்டார்டர் ஒயரிங் யூஸ் பண்ணுற கண்ட்ரோல் சர்க்யூட் எம்சிபி வந்து இங்கே போட போகிறோம். ஓகேங்களா. போட்டு நம்ம வந்து மோட்டரை வந்து ஆன் பண்ணி விட்டுருவோம். சாரி, கொஞ்சம் வளர்கிற மாரி பேசிட்டேன், சாரி. என்னன்னா ஒரு 2 amps கண்ட்ரோல் சர்க்யூட் எம்சிபி இங்கே போட்டு இந்த லைட்டிங்க்கு பவர் சப்ளை வைக்க போகிறோம். ஓகேங்களா. எதுவுமே வந்து தனியாக சுவிச்சஸ்லாம் கிடையாது. ஆனால் நான் இவங்ககிட்ட கேட்டேன், சார் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கொஞ்சம் இந்த பைப்பில் கொஞ்சம் இந்த இடத்துல மேலே இது ஒரு 3 pin சாக்கெட் 6 amps சாக்கெட் போட்டு ஃப்ளக் டாப்பில் மோட்டர் கொடுத்தனா சூப்பராக இருக்கும் சார். என்ன சார் வேணாம் சார், எங்கிட்ட காசு இல்லை, இருக்குது அரேஞ்ச் பண்ணுங்கன்னாங்க. அதனால் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹையர் சேஃப்டி எப்படி இந்த இடத்துல கொடுக்க முடியும் இருக்கத்தை வச்சு அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஓகேங்களா. அதனால் என்னன்னா நம்ம இருக்கத்தை வச்சு பக்காவாக எர்த்திங் இல்லாமல் இந்த எர்த்திங் கொடுத்துட்டோம். ஓகேங்களா. ஒயர் வந்து ஏற்கனவே 1 square போட்டுருந்தாலும் எடுத்து நம்ம 1.5 போட்டு பக்காவாட்ட பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஏன்னா 9 amps இருக்கணும், 1.5 போதுமானதுதான். ஓகேங்களா. 1.5 ஆம்பில் இப்போ 1.5 ஸ்கொயர் ஒயரால் மேக்ஸிமம் 13 amps மேலே விஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. நான் என்னன்னா அதை வந்து எப்படின்னா சிங்கிள் ஸ்டாண்ட் கண்டக்டருக்கு தான் எப்போவுமே மல்டி ஸ்டாண்ட் கண்டக்டர் நான் கரண்ட் ரேட்டிங் மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். ஓகேங்களா. நான் எப்போவுமே மல்டி ஸ்டாண்ட் கண்டக்டரோட கரண்ட் ரேட்டிங்கை மென்ஷன் பண்ணி சொல்ல மாட்டேன். அது அதிக ஆம்ஸை தாங்கும். ஆனால் நான் எப்பவுமே சிங்கிள் ஸ்டாண்ட் கண்டக்டர் தான் வச்சுப்போம். 13 amps தாங்கணும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஆனால் 1 square 13 amps மேலே தாங்கும். ஓகேங்களா. அதனால் நம்ம சேஃப்டிக்காக 1.5 போட்டுக்கிறோம். எல்லாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணணும். அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி எப்போவுமே ஃபேஸ் நியூட்ரல் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்கள். நியூட்ரல் வந்து பிளாக் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் டேப்பு. அதுமாதிரி பாருங்கள் நியூட்ரல் பிளாக் கலர் தான் ஜாயின் அடிச்சிருக்கேன். ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டில் மார்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இப்போ நம்மளோட வேலை முடிஞ்சது நண்பர்களே. இப்போ இந்த டிபியும் க்ளோஸ் பண்ணுறோம். நம்மளோட ஒர்க்கு ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடும். ஓகேங்களா. நன்றி நண்பர்களே. எதனா டவுட் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. இது வந்து இப்போ மோட்டார் ரூம் மாரியே இல்லைன்னு சொல்லிடாதீங்க. நம்ம அவசரத்துக்கு இவங்களோட இருக்கத்தை நம்ம மேனேஜ் பண்ணி ரெடி பண்ணுறோம். இதுக்கப்புறம் என்னென்னா இந்த இடத்துல ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் போட்டு அதை பக்கமாக தனியாக ஒரு வீடியோ போடுறோம். ஓகேங்களா. 2 மோட்டரும் இந்த மோட்டரும் ப்ளஸ் அங்கே இருக்கிற மோனோ பிளாக் ரெண்டுமே 2 மோனோ பிளாக் பம்பும் இந்த ஓப்பன் வெல்ல இந்த இப்போ போர்வெல்ல ஓப்பன் வெல்லாக போட்டோம்னா அதை நம்ம கைட்டி எடுத்துருவோம். 2 மோனோ பிளாக் பம்புமே நம்ம வந்து 2 ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் போகிறதா கேட்டோம். ஆனால் அப்படி வேணாம் சார் ஒன்றே போடுங்க அப்படின்னா ஒன்றே போட்டு ஜஸ்ட்டுக்கு அதோட கண்ட்ரோல் சர்க்யூட்டை எனர்ஜைஸ் பண்ணுறதுக்காக வச்சு கான்டாக்டரோட கண்ட்ரோல் சர்க்யூட்டை எனர்ஜைஸ் பண்ணுறதை வச்சு எந்த மோட்டர் வேணும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதே நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வைப்போம். ட்ரை ரன் ப்ரொடக்ஷனோட வைப்போம். ஓகேங்களா. அதனால் இப்போதைக்கு நம்ம ஒர்க் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்லாமல் நிறைய விஷயத்த சொல்கிறேன். அதேமாரி என்னென்னா நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த ஸ்டார்டர் ஒயரிங் பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போட்டுருவேன். வேணும்னா அதை போய் பாருங்கள். ஓகேங்களா. நானும் பிகினர் தான், எனக்கு யூடியூப்பை பற்றி பெருசாக தெரியாது. ஓகேங்களா. அதனால் என்னென்னா எனக்கு தெரிஞ்சதை வச்சு தான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா. நான் வேலை செஞ்சதே வீடியோ எடுத்து போடணுன்றேன். நான் பெருசாக என்னென்னா நம்ம சைட்டில் பசங்கிட்ட சொல்லி வீடியோலாம் எடிட் பண்ணலாம் எனக்கு தெரியாது. ஓகேங்களா. அவங்கள்ட்ட சொன்னால் பண்ணி தருவானுங்க. ஆனால் நம்ம என்ன அவங்களுக்கு தேவையில்லாம் நம்ம வாங்க மாட்டோம். சைட் ஒரு கூட முடிச்சுப்போம் நம்ம. ஓகேங்களா. நான் ஒரே அளவாக இதெல்லாம் ரெடி பண்ணி போடுறேன். ஓகேங்களா. அதனால் என்னென்னா ஏன்னா தவறு இருந்தால் மன்னிச்சிக்கிங்க, தவறு இருந்தால் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா. நன்றி நண்பர்களே.